ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை கொடுத்திருக்கின்ற வியாபார பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனித உரிமைகள் என்பது அந்த மீறல் தொடர்ந்து நமது நாட்டிலே அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் மீதும் தொடர்ந்து மனித உரிமை மீறல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான சட்டங்கள் இருந்தும் முறையாக பயன்படுத்தாத காரணத்தினால் தொடர்ந்து மனித உரிமை மீறல் அதிகரித்து வருகின்றது. அதற்காக மனித உரிமை மீறல் பற்றி மனித உரிமை சம்பந்தமான இந்த கூட்டத்திற்கு நம்ம எல்லாம் அழைத்து மனித உரிமை சம்பந்தமான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறைக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் சமூக கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும். நமது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த சட்டத்தின்பால் நாம் பின்பற்றுகிறோமா அல்லது இந்த அரசாங்கம் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து காவல்துறை இதுபோன்ற நிலைமை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி, மனித உரிமை மீறல் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்து வருவதற்கு முக்கிய காரணம் மக்களிடம் சட்ட விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால். அந்த சட்ட விழிப்புணர்வு என்பது இருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு சந்திக்க வேண்டிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து வந்தாலும் தொடர்ந்து வன்முறைகள், மனித உரிமை மீறல்கள், சட்டம் ஒழுங்கு செயல்பாடுகள், கற்பழிப்பு, போதை இதெல்லாம் அதிகரித்து வருவதற்கு காரணம் மக்களிடம் சட்ட விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணம்தான். எனவே இந்த சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இது போன்ற நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் நடத்த வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து மக்களை அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கின்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாதி, மதம் இதெல்லாம் ஒரு சில பேர் பேசுவாங்க. அவங்க அவங்களுடைய கொள்கையில ஏதோ இருப்பாங்க, போவாங்க. நான் படிக்கிற காலத்துல நீங்க இதை அவாய்ட் பண்ணிட்டே வாங்க. எல்லாம் ஒற்றுமையா இருங்க. எல்லாம் ஜாதி மதம் இல்லாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இன்னொரு மதத்துக்காரங்க அடிபட்டு கிடக்காங்க ரோட்ல அப்படின்னா வேடிக்கை பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்க வேற மதமா இருந்தா கூட அவங்களுக்கு முன் அவங்களை காப்பாத்துங்க. அதான் சமூக நீதி, சமத்துவமா இருக்கணும். ஒரு சமூகத்துல ஒரு சீர்திருத்தவாதியா இருக்கணும். உங்களை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கத்துக்குவாங்க, உங்களை பார்த்து உங்க பிள்ளையை கத்துக்கிறோம். அதெல்லாம் தயவு செஞ்சு அதை கடைபிடிங்க மாணவர்கள்லாம். சொல்லுங்களா? இப்ப நம்ம பல்லடம் காவல்துறை ஆய்வாளர் அவங்க தங்களிடம் உரையாடுவாங்க. மனிதநேய மாணவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு ஒரு சிறந்த நல்ல கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்க வந்திருக்கின்ற அதற்குரிய பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் அவர்களை அறிந்த சமூகத்திற்கும் மனிதநேயம் என்பதற்கும் எடுத்துக்காட்டாக பல்லடம் காவல் ஆய்வாளர் அவர்கள் விளங்கி இருக்கின்றார். அவருடைய செயல்பாடு இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பல்லடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. காவல் நிலையத்தில் யார் வந்தாலும் அவரை வரவேற்று உட்கார வைத்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து நல்ல முறையிலே பல்லடத்தினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்றி இங்கே ஒரு சமூக நீதிக்கு போர்க்கின்ற விதமாக ஒரு காவல் ஆய்வாளராக இங்கே செயல்பட்டு வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்கள் அனைவரும் அடுத்த வாழ்த்துக்களை தொடர்ந்து சிறப்பான பணியாற்றி பல்லடத்துக்கு வருகை கொடுத்து சிறப்பான முறையில் பல்லடம் காவல் நிலையத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முன்மாதிரியான ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கியிருக்கிற அவர்களுக்கு பல்லடம் மக்களின் சார்பாக 2 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல்லடம் தொடர்ந்து அவர் சிறந்த முறையிலே பணியாற்றி இன்னும் பல பதவிகளை பெற்று
பெற வேண்டும் என எல்லாம் ஆண்டவனை வேண்டி இந்த நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து பல்லடத்தை பொறுத்தவரை மாணவர்கள் எங்களுக்கு பல்லடம் என்பது மனித நேயத்துக்கு மிகப்பெரிய ஒரு மனித நேயமிக்க ஊர் என்று சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்லடம். ஏன்னா எங்கேயோ ஒரு சம்பவம் நமது யோனாவுக்கு தெரியும். குஜராத்தில் போகும் நாடு பல்லடத்திலிருந்து மிதிப்போம். நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் சுனாமி மழை வெள்ளம் இதை சொல்லிக்கொண்டே போல கஜா புயல், கேரளாவில் புயல் வந்தது, சென்னையில 4 புயல் வந்தது. அனைத்து மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல்லட மக்கள் மிகப்பெரிய ஒரு மனித நேயத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல சமூக நீதி சமூக நீதி மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் அதை பாதுகாக்க வேண்டும். அதே போல சட்டங்களை அனைவரும் படிக்க வேண்டும். முதலில் எல்லாம் இந்த மாணவர்கள் அதிகாரிகள் வந்திருக்கீங்க, நூலகத்தை படியுங்கள், அந்த சட்டங்களோட விஷயங்களை தெரிந்து கொள்ளும். ஏன்னா வருகின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் என்ன சட்டங்கள் மனித உரிமைகள் இருந்தாலும் சமூக விரோத செயல்கள் சட்டத்தையும் மனித உரிமை மீது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதிக அளவில் இந்த போதை கலாச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் கொலைகள் இந்த 3 நாள் சென்னை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 3 கொலை கொடூரமான முறையில் நடந்திருக்கு. அதுக்காக காவல்துறை இரவு மாணவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மிகப்பெரிய போதைகளில் ஈடுபட்டு மாணவ சமுதாயம் இளைஞ சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நீங்கள் அனைவரும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பல்லடத்தில் இருக்கின்ற அனைத்து போதைப் பொருட்களையும் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் அதிகமான போதை பொருட்களை கைப்பற்றி ஒரு சாதனையை காவல் ஆய்வாளர் செய்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஆக்சுவலா கருத்து சொல்ல வரல, நன்றி சொல்லான்னு வந்தேன். சார் வந்து கருத்து டைம் நிறைய ஆயிடுச்சு. நீங்க ஏற்கனவே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக டிஃபன் ஏற்பாடு பண்ணுறது தான் நான் வெளியே ஓடினேன். சரிங்களா, ரெடியாக வச்சுட்டோம். நான் சும்மா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா, நீங்கள்லாம் போய் ஓய்வு எடுக்க விரும்புறீங்க. ஐயாயிரம் பாவம் இருமலே வந்துருச்சு. சீக்கிரம் எப்பயா விடுவீங்க நீங்க கேட்குற அளவுக்கு வந்தா நினைக்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டேஷனில் ஒரு சின்ன பிரின்சிபல் வச்சுருக்கோம். நான் தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய நாலேஜுக்கு மனித நேயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் என்னுடைய ஸ்டேஷனுக்கு வர்றார் அப்படின்னா அவருடைய தோற்றம், அவரை பற்றிய அவர் படித்திருக்காரா படிக்கலையா, அவர் வசதி படைத்தவரா படிக்காதவரா, அல்லது அதிகாரமிக்கவரா, இந்த கட்சியை சேர்ந்தவர் அதிகாரமிக்கவர், இது எதுவுமே தெரியாம ஒரு மனிதரிடம் நம்ம கிட்ட நேர்ல வராரு. அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவரை வாங்க சொல்லுங்க ஒரு முக மலர்ச்சியோட கேட்பதுதான் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரைக்கும் மனித நேயம். வேற ஒண்ணும் இல்லை. ஒருத்தரை பத்தி எந்த ஒரு பின்புலமும் தெரியாமல் நீங்கள் ஒரு சக மனிதரிடம் ஒரு முக மலர்ச்சியோடு, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வந்து எந்த பஸ்ஸுக்கு போகணும் சொல்லுங்க, இந்த பஸ்ஸா, இந்த ஊருக்கு போயிருப்போம், இங்க போய் என்ன போகலாம், பஸ் ஸ்டாண்ட்ல அங்க நிற்கும் செட்டி போற பஸ் அப்படின்னு ஒரு முக மலர்ச்சியோடு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான். வேற ஒன்றும் பெரிய இது புரியாத விஷயம் அல்ல. ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் விழுறாரு, ஐயோ அப்படின்னு போய் தூக்குறீங்க பாத்தீங்களா, அந்த ஐயோ அப்படின்னு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஐயோங்கிற வார்த்தை நமக்கு வருது இல்லையா, அதுதான் மனித நேயம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படியே கண்டும் காணாம ரத்தம் சுட்டு கடந்தாலும் நம்ம அதை கடந்து போறோம் பாத்தீங்களா, அது மனித தன்மையற்ற செயல் சொல்லிடலாம். இதுதான் ஸ்பீட் பண்ற விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ நீங்க பார்த்து அட்லீஸ்ட் தூக்கலினா கூட ஐயோன்னு ஒரு பார்வை பாக்குறீங்க இல்லையா, ஒரு இரக்கம் திறக்குது இல்லையா நம்ம உணர்வு. அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு முன்ன நம்ம பார்த்துருக்கோம், நம்ம எந்த உதவியும் அவர் நமக்கு செஞ்சிருக்க போறது இல்லை. அதுதான் மனித நேயம். அதனால நீங்க ஒரு சாலை விபத்துல யாராவது கடந்தா கூட நிச்சயம் உதவி பண்ணுங்க. நான் ஒரு கேஸுக்காக நாமக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திருச்சி போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலகார அக்யூஸை பிடிச்சி வண்டியில வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த தொட்டியும் தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட். ஒருத்தர் பைக்ல அப்படியே சாஞ்சி, பைக் பாதி சாஞ்சி இருக்கு, அப்படி தலை அப்படி இப்படி தொங்கிட்டு இருக்கு, பின்னாடி காலில் பின்னாடி தூக்கிட்டு இருக்கு, சொட்டு ரத்தம் ஒழுகுது. வண்டி பாட்டு போயிட்டே இருக்கு, வண்டி அவரை ஒதுக்கி லெப்ட்ல போயிட்டே இருக்கு, ரத்தம் அப்படியே சொட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷா அப்படி சொட்டு. அப்புறம் நான் அக்யூஸ் நம்ம வண்டி எடுத்து பார்த்துட்டோம். நான் சொல்றேன் வண்டி நிறுத்துங்க அப்படி. நம்ம போலீஸா சொல்றான், சார் நம்மளே மர்டர் கேஸ் வச்சுட்டு இருக்கிறோம், போலாம் சார்
நிறுத்தியா நீ நிறுத்தி சொல்லிட்டு கர்ச்சீப் எடுத்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சிருப்போம், போய் அவரை ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு விட்டோம். புரியுங்களா? அடுத்த நாள் தான் தெரிஞ்சது அவரு அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 1 ஹவருக்குள்ள நீங்க அந்த கோல்டன் பீரியட் இமீடியட்டா செட் பண்ணீங்க அப்படின்னா பிளட் லாஸ் ஆகாது, ஏதாவது இன்னும் அதை காம்ப்ளிகேட் ஆகாம குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் அந்த ஸ்டேஷன் கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் உண்மையிலே கடவுள் புண்ணியத்துல குறைச்சிட்டார். அப்ப எனக்கு ஒரு திருப்தி. சப்போஸ் நம்ம அதை கண்டுக்க நம்மளும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா சப்போஸ் பிளட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு லாஸ் ஆகும்போது பிளட் லாஸ் வித் ஹேமரேஜ் சொல்லிட்டு டெத் காஸ் ஆஃப் டெத் பிளட் திடீர்னு லாஸ் ஆகும்போது கார்டியோ அரெஸ்ட் வந்து இறந்துருவாங்க. அதனால நீங்க ஏதாவது சாலையில போகும்போது விபத்துல யாராவது காயப்பட்டாங்கன்னா இப்ப நைட்ல கிடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நைட்ல நடக்கிற விபத்துகள்ல நம்மளும் போய் எதுவும் ரெஸ்கியூ பண்றது என்னன்னா அவன் அடிபட்டு கிடக்கும் போது போதையில கிடக்குறான், அப்படியே நைட்டு ஃபுல்லா கடந்து காலையில இறந்து போயிடுவாங்க. நம்ம போலீஸ் தகவல் லேட்டா வந்து நம்ம போய் பார்த்தோம்னா இறந்துடுவாங்க. வேடான்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லா பிளட் லாஸ் ஆயிடும். நம்மளால அந்த ரோட்டு மேல இருப்பான் போதையில கிடக்குறான் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட்டை வந்து இது மாதிரி போதைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இறப்பெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால நீங்க அந்த மாதிரி இல்லாம பின்னாடி கல்லூரி மாணவர்கள் நிறைய இருக்கீங்க, நீங்களாம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனடியாக போய் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்றும் சில பேர் சொல்லுவோம் தொடாத, நீங்க வந்து போலீஸ் வந்து நம்மளை பிடிக்கும், நம்மளை வந்து விசாரிப்பான், ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பான், என்னென்னமே அள்ளி விடுறாங்க நிறைய. நாங்க வந்து விபத்து வழக்குலயோ மற்ற எந்த வழக்குலையும் அந்த வந்து உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய யாரையும் நாங்க எந்த வழக்குலையும் சாட்சியா போட்டதே இல்லை. நாங்க யாரையும் என்கொயரி பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. இது ஒரு தவறான புரிதல். தவறா சமுதாயத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது போய் அவனை ஹெல்ப் பண்ணி போலீஸ் வந்தா நம்ம அட்ரஸ் எழுதி நம்ம எல்லாம் விசாரணை கூப்பிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய. நீ நீ ஒருத்தனை வெட்டிட்டு உயிரை துடிச்சிட்டு இருக்கான், அங்க போய் நீ ஹெல்ப் பண்ணா கூட உங்களையெல்லாம் நாங்க விசாரணை வலைகளை கொண்டுட்டு வந்து எந்த விதத்துல துன்புறுத்துறதே இல்லை. சரிங்களா? அதனால நிச்சயம் நீங்க உதவி பண்ணுங்க. 1-2 சம்பவம் பிராக்டிகலா நான் அனுபவிச்சேன்னு சொல்றேன். நான் லாஸ்ட் இந்த சூலூர் ஸ்டேஷன் ஒரு பக்கத்து ஸ்டேஷன் தான் 3 வருஷம் இருந்தேன். அதனால நான் கேட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம போதும் தான் முடிச்சுக்கிறேன். 2 இன்சிடென்ட் இன்னும் உங்க பல்லடத்துல சொன்னா நிறைய சொல்லலாம் சார்ஜ். அதையே தான் நான் ஃபாலோ பண்ணி பல்லடத்துலயும் 70 லட்ச ரூபாய் கேமரா போட்டிருக்கோம். உங்க காலேஜ் முன்னாடி பாருங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி பாத்துறீங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி இப்ப நைட்ல போய் பாருங்க, ப்ளூ அண்ட் ரெட்ல லைட் எரியும். அது லைட் எரியுது எல்லாமே நம்ம கேமரா. உங்க காலேஜ்ல நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன்னா இருபாலர் படிக்கக்கூடிய காலேஜ், அதுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து, ஏன்னா இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கும் போது சமூகத்துல எல்லாரும் பொங்கி எழுறாங்க. காவல்துறையோட கடுஞ்சுருக்களை வீசுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த காவல்துறை எல்லாம் வேஸ்ட், இவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வசைப்பாட்டுறதுக்கு சொல்ல நான் கேட்கக்கூடிய தயாரா இல்லை. அதுக்காக நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த ஸ்கூலு காலேஜை கவர் பண்ணி, இதுக்கு முன்னாடி எல்லாம் கேமரா கிடையாது, உங்க கேட்டை கவர் பண்ணி வச்சிருப்பேன் பாருங்க. நீங்க இல்லைன்னா தெரியலன்னா போய் பாருங்க. உங்க கேட்டு நீங்க உள்ள போறது வெளியே வர்றது உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம். 1 மந்த் பேக்கப் வச்சிருக்கேன், நான் எப்ப வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் நாளைக்கு என்னைக்கு நான் காலேஜ் வர தெரியலனா கூட எனக்கு சொல்லுங்க, செக் பண்ணி சொல்றேன். சரியா? அதனால அதையே ஃபாலோ பண்ணி இங்கேயும் ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கோம். இப்போ ஒரு 30 லேக்ல வந்து கண்ட்ரோல் ரூம் கட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அங்க வச்சு பார்க்கறத. அதனால போதும், நான் முடிச்சுக்கிறேன். இந்த விழா ஏற்பாடு செஞ்சது நம்ம அவங்க எஸ்ஐ பிளஸ் அவங்க கான்ஸ்டபிள் 2 பேர் தான் பாவம். நான் பல்லட இன்ஸ்பெக்டர். இதுல நான் ஒன்றும் பெரிய எந்த பொறுப்பு எடுத்துக்கல. உங்களை அழைச்சி வரவழைச்சது உண்மையிலேயே அவங்களுக்கு நான் மனதார பாராட்டுறேன். இந்த அழைப்பை ஏற்று ஏன்னா நம்ம அரசியல் கட்சி நடத்தல, போன உடனே ஏதாவது கொடுக்கறதுக்கு இந்த அழைப்பு ஒண்ணுமே இல்லை. சும்மாவே இதனால நம்ம எதை கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் வந்து இதை காவல்துறைக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி. சீஃப் கெஸ்டா சார் வந்து ஆடியோ சார் வந்திருக்காரு. அவர் காவல்துறை சார்பாக மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து மனித நேயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காங்க. முதல்ல ஆம்புலன்ஸ் வழிவிடணும். அது எந்த சூழ்நிலையிலும் எந்த போக்குவரத்திலும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும். 2வது வயதானவர்கள், பள்ளி குழந்தைகள் இப்படியெல்லாம் பாதையை கடக்கும் போது 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ அந்த வாகனங்கள் நின்று செல்ல வேண்டும். அந்தந்த பகுதிகளில் எல்லாருமே பள்ளிக்கூடம் போட்டுருப்பாங்க, அந்த இடத்துல மெதுவாக போகணும். இதெல்லாம் மனித நேயமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் அடிபட்டு விழுந்துட்டாருன்னா இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம போய் உதவி பண்ண முடியுமா, நமக்கு உதவி பண்ணால் நமக்கு சிக்கல் வந்துடுமா அப்படின்னு யோசிக்கலாம்.
யோசிக்கக்கூடாது. அந்த இடத்துல நாம் மனிதர், அங்கே அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த இடத்துல மனிதநாயகம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அதை காப்பாற்ற முடியும். நாம் சாட்சி சொல்லி போனால் போகுது. அந்த மாதிரி பல விஷயங்களில் நாம் மனிதநேயம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்தோட எனக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரும் நீங்கள் எப்படி வாகனம் சரி, செல்போன் பேசிக்கொண்டு ஓட்டாமல் இருப்பது, வாகனங்களை ஓட்டாமல் இருப்பது மிகப்பெரிய மனிதநேயம். இன்னைக்கு அதிகமான விபத்துகள் வருது அப்படின்னு சொன்னால் செல்போன் பேசிட்டு ஓட்டுறதுனால வரக்கூடிய, அதில் ஓட்டக்கூடியவரும் பாதிக்கப்படுகிறார், பாதையில் செல்லக்கூடியவரும் பாதிக்கப்படுகிறார். அப்போ நம்ம செல்போன் பேசாமல் நின்று பேசி, இல்லை இன்னைக்கு 28 நாளுக்கு ஒரே தான், உங்களுக்கு ஃபோன் வந்தாலும் சரி போனாலும் சரி எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் அது உடனே அட்டன் பண்ணணும், அவசரப்படணும், பதட்டப்படணும்? அதனால ஒரு இடத்துல நின்று பேசும்போது நம்ம எதிர்ப்பில் பேசக்கூடியவருக்கும் அவர் பேசக்கூடிய நமக்கும் 2 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால செல்போன் உபயோகங்கள் வாகனம் ஓட்டும்போது அதை தவிர்த்தாலே அந்த இடத்துல மனித நேயம் வருகிறது. இதுதான் நிதர்சனம். இன்னைக்கு என்னன்னா, செல்போன்ல குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாமே அடிக்டா இருக்காங்க. கண் பாதிப்பு, பெரிய டிவி பார்க்கும்போது நமக்கு ஐயோ டிவி பார்த்தா ரேசல் வருது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இத்தினோண்டு செல்போனுக்குள்ள நம்ம எல்லா திரைப்படங்களையும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது உடல் பாதிப்பு மட்டுமில்லை, மனநிலை பாதிப்புக்கு கூட நம்மளை கொண்டு சேர்க்கும். அதனால செல்போன் கண்டிப்பாக தேவை. அதை தேவையான அளவுக்கு நாம் உபயோகித்தாலே மிகப்பெரிய மனிதநேயம் என்று சொல்லி தொடர்ந்து இன்னும் பல பெரியவர்கள் பேச இருக்கின்றார்கள். வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் திருப்பூர் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த அத்துணை அலுவலர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நேரத்தில் இங்கே என்னை அழைத்த மரியாதைக்குரிய செய்தியை கொடுத்திருக்கிறது மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, எதிரே இருந்து என்னை உற்சாகப்படுத்திய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஒரு கொடுமை யாருக்காச்சும் நடந்துச்சுன்னா அதுல பாதிக்கப்பட்ட விக்டிம் கீழ்கட்டு மக்கள் இருக்கிற போது அந்த இவ்வளவு இது வந்தது. அப்புறம் அந்த விக்டிம் வேற மர்டர் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஈவன் அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கும் கவர்மெண்ட் ஜாப் கூட எலிஜிபிள். அவங்களுக்கு பட்டா எலிஜிபிள் எல்லாமே இவ்வளவு கவர்மெண்ட் பண்றாங்க. இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப சிவியரான ஆக்ட். நமக்கு இந்த இதுல இப்ப நான் என்ன நம்புறேன்னா, நம்ம எல்லாமே மனித நேயத்தோட நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த நம்ம மனித நேயம் இல்லாமல் நம்ம நம்ம மற்றபடி நம்ம இருக்கும்போது நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும். சட்டம் அவ்வளவு கடுமையா இருக்கு. இந்த சட்டத்தின் மூலமா இவ்வளவு பிரச்சனைகள் வரும். இன்னொன்று, மனித நேயம் இருந்தால்தான் நமது நாட்டோட செழிப்பு கரெக்டா நல்லா வரும். இதுல காலேஜ் பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாகுபாடு பார்த்து நம்ம பண்ண முடியாது. நானும் காலேஜில் படிக்கிறேன், நீங்க காலேஜ் படிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதுல எந்த விதமான பாகுபாடும் நம்ம குழந்தைகள் நிலையிலையும் இல்லாட்டி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிலையிலும் இல்லை. அதை தயவு செஞ்சு பெரியவங்க குழந்தைகள் மனசுல எந்த விதமான இதுவும் பூசக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. திரு அண்ணாதுரை அவங்க, அப்புறம் உங்க பேர் என்ன? திரு வெங்கராஜ் மற்றும் இந்த வந்திருக்கீங்க தலைவர்கள், அப்புறம் வணிகர்கள், அப்புறம் பெரியவங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முக்கியமா எங்களை இயக்கக்கூடிய, அதாவது எங்களுக்கு சோசியல் சமூக நீதியில நாங்கள் ஒர்க் பண்றோம். இவங்க ஹெட் கான்ஸ்டபிள் திருமதி மந்திரகாரி. எங்களை இயக்கக்கூடிய அதிகாரி டெப்டி கலெக்டர் அவங்க தான். இப்போ அவங்க கண்ட்ரோல்ல நாங்கள் இருக்கோம். டெப்டி கலெக்டர் அவங்க கண்ட்ரோல்ல நாங்கள் இருக்கோம். அவங்களுக்கு அந்த சமூக நீதி பற்றி இதெல்லாம் ஆனால் அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இப்ப இருந்து எல்லாரும் டிஃபன் வந்திருக்கு, மறக்காம தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிருக்கேன். எல்லாரும் நன்றி. யாரும் சாப்பிட போறேன்.